மாயத்தமிழ் நேயர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நான் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, முளை கட்டிய பயறு வகைகளில் செய்யக்கூடிய ரெசிப்பியில் ஒன்று குழம்பு. இதுதான் ஈஸியாக செய்கிற ப்ரொசீஜருங்க. ரொம்ப குயிக் ப்ரொசீஜர். அவசரமாக செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். காய்கறியை நறுக்கணும் அப்படிங்கிற பெரிய அவசியம் இருக்காது. தக்காளி, வெங்காயம், தேங்காய் இது மட்டும் இருந்தால் போதும். ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி பயிர் வாங்கினீங்கன்னா ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ தட்டைப்பயிறு, கொள்ளு, பாசிப்பயிறு இந்த மாதிரியான பயிர்களை வாங்கி ஒரு 4 மணி நேரம் பக்கம் நல்லா ஊற வச்சு, அதுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு சும்மா மூடி போட்டு வச்சாலே போதும். நல்லா இந்த மாதிரி முளை கட்டிடுங்க. அப்படி முளை கட்டினதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். எத்தனை நாள் வேணால் வைக்கலாம். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இதில் எக்ஸ்ட்ரா முளை பெருசாக வளர்ந்துட்டு தான் இருக்குமே தவிர மற்றபடி இதில் எந்த கெடுதலுமே உங்களுக்கு இருக்காது. வெயில் காலம் ஆரம்பித்ததுனால இந்த மாதிரி பயிறு வகைகள் பயன்படுத்தினீங்கன்னா உடலுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அண்ட் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். அண்ட் குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பருப்பு வகைகளில் மற்ற துவரம்பருப்பு அதிலலாம் குழம்பு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பயிறு வகைகளை, முளைக்கட்டு பயிறு வகைகள்லாம் நீங்கள் செய்கிற குழம்பு கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும். ஏன்னா என்னுடைய பசங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி நான் வந்து தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு அண்ட் கொள்ளு இந்த 3யுமே 1/2 கிலோ வாங்கி நல்லா ஊற போட்டு முளைக்கட்ட விட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். ஸோ எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அதில் எடுத்து குழம்பு செஞ்சுப்பேன். இல்லை மற்ற குழம்பு செய்யும்போதுமே இதை கொஞ்சம் அள்ளி போட்டுக்கலாம். ஸோ நம்ம உடலுக்கும் நல்ல குளிர்ச்சியாக தரும். அந்த காரணத்தினால இது வெயில் காலம் ஆரம்பிக்கும் போது எப்போதுமே நான் பண்ணிடுறேன். இது வெயில் காலத்தில் தான் பண்ணணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு எப்போ தேவைனாலும் பண்ணலாம். இதில் வந்து ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் உங்களுக்கே தெரியும் முளைக்கட்டிய பயிறு வகைகளில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு. அதனால தான் இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு சொல்லலான்னு தோணுச்சு. ஆனால் இது வந்து நான் சொல்கிறது குயிக் ப்ரொசீஜர். இந்த ஒரு ப்ரொசீஜரில் தான் பண்ணணும் அப்படின்றதில்ல. இது பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவசரத்துக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அண்ட் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இதை தாண்டி மற்ற ப்ரொசீஜர்ஸும் இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து முளைக்கட்டிய பயிறு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ, எத்தனை பேர் இருக்கீங்களோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோடய கைப்பிடியில் 2 கைப்பிடி அளவுக்கு இந்த தட்டைப்பயிறு முளைக்கட்டினது எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நான் எடுத்துக்க போகிறது பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் எடுத்துக்க போகிறேன். நல்லா அரிஞ்சிக்கிறேன். அது எந்த வகையில் நீல வாக்கில் அரிஞ்சாலும் சரி, நீங்கள் எப்படி பொடியாக இருக்கிறீங்களோ அப்படி அரிஞ்சிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடுகு அந்த மாதிரியே பயன்படுத்திக்கலாம். அப்புறம் எண்ணெயுமே நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற சாதாரண சமையல் எண்ணெய் எது வேணாலுமே பயன்படுத்திக்கலாம். ஸோ எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கான எண்ணெயை ஊற்றிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை அதிகமாக தேவைப்பட்டால் அதிகமாக போட்டுக்கலாம். அது உங்களுடைய தேவையை பொறுத்தது. அண்ட் கடுகு போட்டு அதை நல்லா பொரிய விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம். அதோட நான் கொஞ்சம் ஜீரகமும் சேர்க்குறேன். ஜீரகம் வந்து சேர்த்தே ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. அது இந்த கடுகு ஜீரகம் தாளிப்புக்கு தான், தேவைப்பட்டால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்க்குறோம். இதை வந்து ரொம்ப வணக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறும், பிங்க் கலரில் கொஞ்சம் மாறும். இது ஆல்ரெடி பிங்க் கலரில் இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்தளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு பண்ணால் போதும். ப்ரௌன் கலர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. இந்தளவுக்கு எடுத்ததுக்கப்புறம் அந்த முளைக்கட்டிய பயிரையும் சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரம் வறுக்க விட்டுருங்க. வறுக்க விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த எண்ணெயிலேயே அது கொஞ்சம் வணங்குற அளவுக்கு விட்டுக்கலாம். நான் இதோட ஒரே ஒரு கிழங்கை மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது அடிஷ்னல் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். கடுகுக்கு பதிலாக நீங்கள் கத்திரிக்காய் கூட சேர்க்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை சார்ந்தது. அதுக்கப்புறம் 3 தக்காளி எடுத்துருக்கேன். 2 வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி. அது ஓரளவுக்கு துண்டுகளாக அரைக்க போகிறோம். தேங்காயும் நான் சேர்த்து தாங்க அரைக்கிறேன். தனித்தனியாக அரைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அரைக்கலாம். பட் இது குயிக் ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுனால தக்காளியும் இந்த தேங்காயை சேர்த்து அரைச்சிக்கிறேன். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு அது நல்லா வணங்கிருச்சு. அதனால் எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்த தண்ணி போட்டு ஒரு மூடி விட்டு கொஞ்சம் வேக போட்டுக்கோங்க. உப்பும் சேர்த்து போட்டுக்கோங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, எண்டிங்கில் கூட சேர்க்கலாம். பட் அந்த பயிரிலெல்லாம் உப்பு நல்லா சேரணுங்கிறதுக்காக நான் இப்போவே போட்டு கொஞ்சம் வேகிக்கிறேன். அதாவது நான் அந்த அரைக்கிற டைமில் வேகிறதுக்காக. அதுக்கப்புறம் இதில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்க்குறேன். இது அளவுகள் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அண்ட் சாம்பார் தூள் அதுவுமே 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சாம்பார் தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். பட் இந்த அளவு போதுமானது. அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, 3 பூண்டு சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்க போகிறோம். தக்காளி, அப்புறம் தேங்காய், இஞ்சி, பூண்டு, அப்புறம் தண்ணி தேவையான அளவு போட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. கொரகொரப்பாக இல்லைங்க, நல்லா மையவே அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ அது ஆல்ரெடி அது வெந்துட்டுருக்கு இல்லைங்களா, அந்த கலவையில் நம்ம சேர்க்க போகிறோம். அவ்வளோதாங்க. இது குயிக் ப்ரொசீஜர். இதுக்கு மேலே இதை வணக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வேணாம். இதை ஃபுல்லாக நல்லா கலக்கி விட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அதை போட்டு
நீங்கள் மூடி விட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு பயிறு வேகிறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்காதுங்க. ஒரு விசிலே போதும், பயிறு நல்லாவே வெந்துடும். நான் கிழங்கு போட்டிருக்கிறதுனால அந்த கிழங்கு வேகிறதுக்காக 2 விசில் சேர்த்து விட்டுக்கிறேன். ஸோ மொத்தமே நான் 2 விசில் தான் விட்டுறேன். 2 விசிலில் கிழங்குமே வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் வறுத்துருக்கோம் இல்லையா, அதனால கிழங்குமே வெந்துடும். ஸோ 2 விசில் தான் விட்டு எடுத்திருக்கேன். பட் அதிக நேரம் விசில் விடுறதுனாலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பட் 2 விசில் போதுமான அளவு, அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தான் இதோட ப்ரொசீஜர். இது ரொம்ப குயிக் ப்ரொசீஜர். இது ஈஸியாகவும் இருக்கும். நான் இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை. உங்களுக்கு காலையில் நேரத்தில் காய்கறி அது இதுன்னு அறுக்கணுன்ட்டு இல்லை, வெறும் தக்காளி, வெங்காயம், தேங்காய் இது இருந்தால் போதும். இந்த பயிரை வச்சு நீங்கள் ஈஸியாக இந்த ஒரு டிஷ்ஷை பண்ணிட முடியும்.